ஆரம்பிக்கிட்டுமா? சொல்லுங்க. என்னுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே என்னுடைய மெமரி பவர் தான். இப்போ எங்கள் ஃபேமிலிக்கு வந்து இந்த காஞ்சி மடத்தோட எங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் உண்டு, நம்பிக்கை உண்டு. அது இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி. என்னுடைய பொண்ணு 2 வயசு இருக்கும்போது தான் ஒரு சேல்ஸ்க்கோசரம் ஆந்திராவில் போயிட்டு அனந்தப்பூரில் வந்து ஒரு சிமெண்ட் மில் பார்த்துட்டு லேட் ஆகிடுச்சு. நைட் அங்கே இருந்துட்டோம். அப்போ பெரிய பெரிய பேனர் போட்டிருந்தோம். அந்த பேனர் பார்த்துட்டு இது என்ன தெலுங்கில் எழுதியிருந்தது. இது என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இது சங்கராச்சாரியர் வந்திருக்காரு கேம்ப். ஆமாம், அந்த ஒரு 50-30 கிலோமீட்டர் தள்ளி இருக்காரு. நாளைக்கு காலையில் இங்கே வர்றாரு. 10:30 மணிக்கு இங்கே வர்றாருன்னு நாங்கள் சரி நேரத்தில் கிளம்பி போகலாம், அங்கேயும் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மதனப்பள்ளியில் இருக்காரு. சரி நாங்களும் காலையில் ஒரு 6:30 மணிக்கு கிளம்பிட்டோம். கிளம்பி ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வந்திருப்போம். வந்தப்போ ஒரு மாடுக்கு நடுவில் போயிட்டு இருந்தது. அதனால் கார் நிறுத்த வேண்டிய ஒரு சமாச்சாரம் ஏற்பட்டது. பசுமாடுக்கு. ஆனால் அதுதான் எனக்கு பெரிய வரம். ஏன்னா திரும்பி பார்த்தேன், ஒரு யாரோ பெரியவர் உட்காண்டிருக்காரு. அந்த சின்ன கோயில், விநாயகர் கோயில், ஓப்பன் கோயில், ஆடுகுள்ளே சுற்றிட்டு இருக்கு. பிரதர்ஷனம் மாதிரி. ஆமாம், ஆடுகுள்ளே சுற்றிட்டு இருக்கு. இவர் முன்னால் உட்காண்டிருக்கார். சென்னையில் பெரியவா அங்கே உட்காண்டிருக்கார். ஏன்னா பரமாச்சாரியர் இங்கே உட்காண்டிருக்காருன்னு சொல்லிட்டு நாங்கள் போனது 3 பேர். நான், என் டிரைவரு கோவிந்தராஜ்னு ஒருத்தர். அவர் இருக்கார் கோவிந்தராஜ், டிரைவர் இல்லை. இப்போ சரி, ஓகே. அப்போ நான் இறங்கி போய் நமஸ்கார சாமின்னு கும்பிட்டேன். கும்பிட்டதுக்கப்புறம் யார் நீன்னு கேட்டார். நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன், சாமி தனியாக இருக்கிறீங்கன்னாரு. இல்லை, நான் 3 மணிக்கு எந்திரிச்சு பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறம் அதுக்கு பின்னால் அங்கே அவங்ககிட்ட கேட்டேன். நான் அடிக்கடி இது மாதிரி போயிடுவார், நடந்து போயிடுவார். அப்புறம் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன வேலை பண்ணு அப்படின்னாரு. என்னங்க, உன்ற கார் அனுப்பி மதனப்பள்ளியில் போய் சொல்லிட்டு வர சொல்லு. பெரியவா அங்கே இருக்கான்னு? இல்லை, அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயில் வந்து ஒரு ஒத்த பாதையில் நடந்து போகணும். நீ மாத்திரம் எங்கூட வா அப்படின்னாரு. சரிட்டு அவர் முன்னால் போனார். இது எனக்கு கனவா நனவான்னு புரியல. இப்போ நீங்கள் சொல்கிறச்சே கூட அப்படிதான் தோன்றது. ஆக்சுவலி எனக்கே ஒன்றும் புரியல. சரிட்டு அவர் பின்னாலேயே போனேன் மெதுவாக. ஒரு 15 நிமிஷம் வாக் பண்ணியிருப்போம். ஒரு பழைய கோயில் ஒன்று, சிவன் கோயில். அங்கே போன உடனே கொஞ்சம் க்ளீனாக தான் இருந்தது. இருந்தாலும் துண்டு எடுத்து க்ளீன் பண்ணார் அவரை. பட் லிங்கம் கண்ணுக்கு தெரிஞ்சுது. லிங்கம் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஓகே. மண்ணுக்குள்ளலாம் இல்லை லிங்கம்? மண்ணுக்குள்ளலாம் இல்லை, வெளியிலே தான் இருந்தது. வெளியே நல்ல பெரிய கோயில். சரி, சிவன் கோயில். ஓகே. பழைய கோயில். அவர் போய் கீழே உட்காந்துட்டார். நீ உட்காருன்னாரு. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ண ஆரம்பித்தார். தியானம் பண்ண ஆரம்பித்தோன்னு நான் என்ன பண்ணுறதுன்ட்டு பேசாமல் உட்காந்துட்டேன் கீழே. அப்போ எனக்கு என்னுடைய பொண்ணுக்கு 2 வயசு. அப்படின்னா எனக்கு ஒரு 30 வயசு இருக்கு அப்போ. சரி. ஆனால் அவர் கூட உட்காந்துட்டேன் பின்னால். எந்த வருஷம் இருக்கும் அது? இது 1975-76 இருக்கும். ஓகே, 76. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு அதாவது ஒரு 50-60 பேர் அவசரமாக வந்தாங்க. நீங்கள் காரமிச்சப்புறம்? ஆமாம், காரமிச்சிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அவர் வந்ததுக்கப்புறம் அவருக்கு இந்த தேன், பழம் இதெல்லாம் கலக்கி அவருக்கு அதுதான் பிரேக்ஃபாஸ்ட். சரி. அது கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்து ஒரு சின்ன கப்பல் போட்டு அவர்கிட்ட கொடுத்தாங்க. இன்னொரு கப்பு எடுனாரு. இன்னொரு கப்பல் போட்டு கொடுத்து நீ சாப்பிடுனாரு. சரி, சாப்பிட்டு போட்டு கையில் எடுத்து நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒன்றும் பேசல. நான் அதுக்குள்ளே அவங்க வந்தவங்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லோரும் கூப்பிட்டு, அப்போது நீ ஒன்று பண்ணு, நீ ஒன்ற வேலைக்கு போய் பாரு. ஓ, ஸோ உங்களை கிளம்பி சொல்லிட்டாரு. நீ கிளம்பு அப்படின்னாரு. காஞ்சிபுரம் போய் பார்க்குறேன் நான். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு, ஒரு 2 மாதம் கழிச்சு இவங்க கூட தான் போனேன் காஞ்சிபுரத்துக்கு. ஸோ திருப்பி 75 தான். 78. 78. ஓகே. 78 காஞ்சிபுரம் போன உடனே தூரத்தில் நீ பார்த்தாரு, கூப்பிட்டாரா இப்படின்னாரு. அப்புறம் பக்கத்தில் போனேன், நமஸ்காரம் சாமின்னு, நல்லா இருக்கியா அப்படின்னாரு. நல்லா இருக்கேன் சாமி, நல்லா இருக்கேன் சாமி. எப்போ வந்தீங்க, யார் வந்தீங்க? மாதிரி அம்மா வந்திருக்காங்க, கூட வந்திருக்கோம். அப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போய் பழம் எல்லாம் கொடுத்து சேமமாக இருங்க அப்படின்ட்டு அவர். அப்போ நான் அதுக்கு மேலே டிஸ்டர்ப் மேலே நிறைய கூட்டம் நிற்கிது. இன்னொரு தடவை மறுபடியும் 2வது தடவை போனேன். ஆனால் அந்த என்ன இன்சிடென்ட்டுன்னு மாத்திரம் நான் சொல்ல மாட்டேன். சரி. என்ன, இது ஆகஸ்ட் 23 ஒரு வருஷம். என்ன, நம்ம பெமல் பெங்களூர் மேனேஜிங் டைரக்டர் டிஆர்ஆர் ராவ் அவர் வந்து இப்போ காஞ்சி மடத்துக்கு போகணும், நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னாரு. சரி சரி, நான் மெட்ராஸ் வந்துடுறேன், மெட்ராஸ் வந்து ஃபேமிலியோடு வந்துடுறேன், நீ என் கூட கூட்டிகிட்டு போ அப்படின்னாரு. சரிட்டு கூட்டிகிட்டு காலையில் 4:45 5 மணிக்கு அங்கே போயிட்டோம். சரி. அங்கே போன உடனே ஒரு மடத்தில் ஒரு மாதிரி பதட்டமான சூழ்நிலை இருந்தது. ஓகே. என்ன, சரி பெரியவர் இருக்க இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். நான் பெரியவாள் இருக்கிற இடத்துக்கு போகலான்ட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த பக்கம் வந்தோடனே ஜன்னல் இப்படி நீ இருக்குது, இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்க, நீ என்னை பார்த்து நீ உள்ளே வா அப்படின்னா. உள்ளே போனேன், உட்காருன்னு உட்காந்துட்டு. ஆனால் பழுத்த பழம், சிவப்பழம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன சோகம் அவர்கிட்ட, சின்ன சோகம். ஒரு 10-12 நிமிஷம் பேசிட்டு நீ புறப்படு, நீங்கள் எனக்கு மடத்தில் இருக்க வேண்டாம் போ அப்படின்ட்டாரு. போ அப்படின்ட்டாரு. சரின்னு நான் வெளியே வந்து என்னாச்சுன்னு தெரியல. அப்போ பிரசாத்னு ஒருத்தர் இருந்தார் மடத்தில். யார் பிரசாதா? பிரசாத். ஓகே. மடத்தில் இருந்தார், இவங்களுக்கு தெரியும் இந்த பிரசாத். Oh, so he is still there? No, he is left Madam and he got a nice job, so very well sari போன்னு சொல்லிட்டு ரிலீவ் பண்ணிட்டான். இது நியூ ஜெர்சியில் ஏதோ ஒரு கோயில் பார்த்துக்கிறாரு. சரி சரி. நியூ ஜெர்சியில். ஓகே. இப்போ நியூ ஜெர்சியிலே பெரியவாக்கு ஒரு கோயில் வருது. இல்லை சிவன் கோயில் இல்லை, மகாபெரிவாக்கே இப்போ நியூ ஜெர்சியில் ஒரு கோவில் கட்டுறான். அது அது கோயிலுக்கு அனுப்பிட்டாங்க. பிரசாத் எனக்கு எங்கள் ஃபேமிலிக்கு நல்லா தெரியும். பிரசாத்தை கூப்பிட்டு, ஆனால் நீங்கள் புறப்பட்டு வெளியே போங்க அப்படின்னாரு. சரிப்பா நான் புறப்பட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. மறுநாள் தான் பேப்பரெல்லாம் பார்த்தேன் அதெல்லாம். சரி விட்டுட்டேன். இதுதான் ஒரு பெரிய இன்சிடெண்ட் எனக்கு லைஃப்லேயே. ஆனால் நம்ப முடியாத இன்சிடெண்ட். எல்லாரும் போய் க்யூவில் நிற்கிற பார்க்குறோம். இந்த 100 வயசு ஆனப்போ அவருக்கு பொண்ணு இது போல் கல்யாணம் இல்லை, பொண்ணு கல்யாணம் இல்லை, இது போட்டாங்கல்ல, அவருக்கு ஒரு பூஜை பண்ணாங்கல்ல. அது வந்து இது அது ஆமாம், கனகாபிஷேகம் 100 years கம்ப்ளீஷன். கனகாபிஷேகத்துக்கு நானும் அம்மாவும் பிரதர் 3 பேரும் போனோம். அப்புறம் ரொம்ப கூட்டம், பட் இருந்தாலும் நாங்கள் முன்னால் போக முடிஞ்சது. சரி. முன்னால் போக முடிஞ்சோடனே வா வா வானாரு. இப்போ ஜெயேந்திர சர்ச்சைகள் பண்ணிகிட்டு இருக்கார். ஆமாம். அவர் கூட உட்காந்து பார்த்துட்டு வணக்கம் சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷம் நல்லா போயிட்டார். இது மாதிரி 2-3 இன்சிடெண்ட்டு. அதாவது என்னுடைய லைஃப்பில் என்னுடைய ஊர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க முடியாது. கரெக்ட். இல்லை அதாவது உங்களுக்கு இந்த ஆந்திராவில் நடந்ததே ரொம்ப அதிசயமானது. இந்த மாதிரி அவ்வளோ ஈஸியாக யாராவது எதிர்பார்ப்பாங்களா? ஒரு சின்ன விநாயகர் கோயிலில், ஓப்பன் விநாயகர் கோயிலில் ஆடு சுற்றுற இடத்துல என்ன நான் நன்றி சொல்ல வேண்டியது அந்த மாடுகளுக்கு தான். ஆமாம். அந்த மாடு மாத்திரம் அங்கே இல்லாமல் நீங்கள் முன்னாடி போயிருப்பீங்க. ஆமாம், கார் ஸ்பீடாக போயிட்டு கேம்புக்கு போயிருப்பீங்க நீங்கள். ஆமாம், அங்கவே காணோன்ட்டு இருப்பாங்க. அப்புறம் திருப்பி வந்திருப்பீங்க. பட் இது நடந்திருக்குமா இல்லையாங்கிறது இவ்வளோ பக்கத்தில் உட்காந்து சொல்ல முடியாது. என்ன இவ்வளோ பக்கத்தில் உட்காந்துருக்குறோம்.
கீழே உட்காந்து அதுவும் உங்களுக்கு பிரசாதம்லாம் கொடுத்து உங்களுக்காக ஸ்பெஷலாக சொல்லி கொடுத்து திருநூறு கொஞ்சம் கையில் கொடுத்து நல்லா போயிட்டு வா சேமாரு அப்படின்னாரு. அப்புறம் அதுக்கப்புறமும் 4-5 தடவை போய் பார்த்தோம். 94 94 கடைசி வரைக்கும் ஒரு 4-5 தடவை போய் பார்த்தோம். சரி, உங்களுக்கு கனவு ஏதாவது வருமா? மகாபிரிவாத கனவு ஏதாவது வருமா? அவர் மறக்காத நாளே கிடையாது. அப்புறம் கனவு இதுக்கு மறக்காத நிமிஷமே கிடையாது. சரி, எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, புதுப்பிரிவோட உங்களோட ரெமினிசன்ஸ் எப்படி இருந்தது? இப்போ புதுப்பிரிவோட இப்போ இருக்கிற விஜயேந்திர சார் இல்ல, புது ஜெயேந்திர பிரிவா, ஜெயேந்திர இல்லை ஜெயேந்திர அவரை பற்றி சொல்லுங்க. ஒன்று சொல்லணும். நான் ஒரு தடவை பூனால இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் ஃபவுண்டர் மேலே வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அப்போ பூனா போயிருந்தேன். அந்த பூனாவில் ஒரு பெரிய ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்குது. அந்த ஒரு ஒரு ரஜினிஷ் அங்கே போய் உட்காந்துருந்தேன். சரி, அப்போது இவர் வந்து சத்தாரா இருக்கார். 81 இது 81. சரி, சத்தாரா இருக்கார். நான் போய் உட்காந்துட்டதுக்கப்புறம் ரஜினிஷ் பேசுகிறார் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் ஹிந்திலையும். சங்கராச்சாரியர் ஏக் துஷ்மன் அப்படியா? ஆமாம். அப்புறம் நான் டக்குன்னு எந்திரிச்சிட்டேன். டக்குன்னு எந்திரிச்சோன்னா அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பிடிச்சிட்டு எந்திரிக்கக்கூடாது, போகக்கூடாது, இல்லை நான் உட்கார முடியாது அப்படி எந்திரிச்சு போயிட்டேன். எந்திரிச்சு போய் மறுநாள் காலையில் என்ன பண்ணால் 5 மணிக்கு புறப்பட்டேன். சத்தாரா போனேன். சத்தாரா போனேன் 5 மணிக்கு புறப்பட்டு ஒரு டாக்ஸி பிடிச்சி சத்தாரா போனேன். அதுக்கு முன்னால் இப்போ ஜெயேந்திர சரஸ்வதி காரமடம் வந்திருக்கார். காரமடம் வந்து ஒரு 10 நாள் இருந்தார். அவர் யானை காமாட்சி அம்மன் யானை எங்ககிட்ட ஒரு ஆணை இருந்தது. ஓஹோ, சரி. எங்ககிட்ட ஒரு ஆண்டாள் ஒரு ஆணை இருந்தது, சின்ன ஆணை. ஸ்ரீரங்கம் கோயில் கொடுத்துட்டோம். அந்த ஆணை இதில் விளையாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த கோயில் ரங்கநாதர் கோயில் போய் பார்த்துட்டு வந்தார். ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு பார்த்துட்டு வந்தார். நஞ்சுண்டேஸ்வரர் கோயில் போய் பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வர்றப்போ ஒரே செகண்டில் கண்டுபிடிச்சார் 8 ஆணைகள் இருக்கணும் அந்த கோயிலில். ஆமாம், 6 தான் இருக்கு. அப்போ நான் மேனேஜிங் ட்ரஸ்டி அந்த கோயிலுக்கு, இந்த ரங்கநாதர் கோயிலுக்கு மேனேஜிங், கவர்மெண்ட் அப்பாயிண்டட் மேனேஜிங் ட்ரஸ்டி. 15 இயர்ஸ் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருந்தேன். திருச்சி ரங்கநாதன் கோயிலுக்கு இல்லை காரமடம் ரங்கநாதன். சரி சரி. நான் தான் முதல் கும்பாபிஷேகம் பண்ணேன். ஓ, 1982. 600 years. அவ்வளோ டிஸ்கண்டினியூடாக இருந்தது அது. 3rd February 1982. ஸோ யூ ரீஸ்டார்டட் தி கும்பாபிஷேகம். இன்னைக்கு கூட்டமே வந்ததில்லை. இப்போ அதுக்கப்புறம் தான் இந்த கூட்டமே. அப்புறம் இந்த நஞ்சுண்டேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு 1808 நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணோம். சரி, அதுக்கோசரம் போய் பெரியவாழ்கிட்ட போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன். அவர் மூலையில் இங்கே மேடையில் உட்காந்துருக்காரு. காஞ்சிபுரத்தில் இல்லை, சத்தாராவில். நான் உள்ளே நுழையிறேன். இப்போ ராமகிருஷ்ணன் வர்றாரு, இங்கே வர சொல்லுன்னாரு. அப்புறம் அவசரமாக போனேன். சாமி நமஸ்காரம் சாமி, உன்னை பற்றி இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இனி நெருக்கால் நிற்கிற நீ ஒரு லெட்டர் வந்துருக்குன்னாரு. என்ன சாமி லெட்டர்? நாகேஸ்வர வாத்தியார்னு சொல்லி காரமடையில் அந்த அங்கே ஃபேமிலிஸ்க்கு 2 பேர்த்துக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள். சரி, அதனால இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த மரம் எடுக்கக்கூடாது நாகேஸ்வர வாத்தியார். அப்புறம் நீ பாட்டில் பண்ணு, நான் எல்லாம் நல்லது நடக்கும் போ அப்படின்ட்டார். சரின்ட்டு வந்துட்டோம். யார் புது பிரிவாளா இல்லை மகா பிரிவாளா? ஜெயேந்திர பிரிவா. சரி. அப்புறம் ஒரு தடவை திருப்பதி இந்த 5th ஜூலை என்ற பையன் பிறந்த நாள். அப்போ ஒவ்வொரு தடவையும் 5th ஜூலை நாங்கள் மடத்துக்கு போவோம். இல்லை திருப்பதி போவோம். திருப்பதி போவோம். அப்போ திருப்பதியில் ஒரு தடவை ஒரு பெரிய பேனரில் கட்டியிருந்து அம்மா விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம ஜெயேந்திர சத்துக்கள் நாளைக்கு வர்றாங்க,
அப்படின்ட்டு எங்கே இருக்க போகிறாங்கன்னு நல்லா விசாரிச்சுட்டு இருந்தோம். நான் யூஸ்வலாக திருப்பியில் அப்போ கூட்டம் கம்மி முந்தி. நான் அப்படியே கீழே மேலே வளர ரோடு இருக்குல்ல, அதில் வாக் போகணும். நான் அப்படியே கீழே வாக் போகும்போது இந்த சிவப்பு கொடிகை போட்டு வண்டிக்கு வரிசையாக வந்துட்டு இது என்ன பெரியவாள் வர்ற மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு நிறுத்தினோன்னா அவர் பின்னால் உட்காந்துருக்கார். பின்னால் உட்காந்துட்டு அப்படி பின்னால் பாட்டு கொஞ்சம் டிரைவர் பார்த்து நிறுத்தின ராமகிருஷ்ணன் நிற்கிறாரு. என்ன ஒரு 50 அடி இருக்கும். அந்த பாலகிருஷ்ணன் சொல்லி டிரான்ஸ்போர்ட் எங்கள் கம்பெனியில் இருந்தார். அவர் இன்னும் இருக்கார். அவர் நான் ஓடணும். எப்போ வந்து திருப்பதிக்குன்னாரு. திருப்பதிக்கு வந்து நான் இப்போ ஒரு 2 நாள் ஆச்சுங்க. நாளைக்கு உங்களை வந்து பார்த்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மறுநாள் போனது இருந்த கூட்டத்துக்கு நேற்று நான் நம்பவே முடியல. நேற்று அவர் தனியாக பார்த்தேன். அது இதெல்லாம் மறக்க முடியாத சமாச்சாரங்கள் வந்து, அதாவது அவங்க வந்து ஒரு சிவப்பழங்கள். என்ன, நான் ஆர்டினரி பர்சன். நான் பெரிய பங்களாவில் இருக்கலாம், இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கலாம், வாட் எவர் மேபி, பட் மை ஸ்டேட்டஸ் டு ஹிஸ் ஸ்டேட்டஸ், ரிலீஜியஸ் ஸ்டேட்டஸ், வி ஆர் நத்திங். என்ன, எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இன்னும் நான் மறக்க முடியல. அதனால தான் அம்மா என்னுடைய ரூம் விட்டு வெளியே வரும்போது அம்மா பரமாச்சாரிய படம் தான் முன்னாடி மாட்டிருக்கு. இவ்வளோ பெரிய படம். நான் வந்து அப்படியே வேண்டிட்டு அம்மா அவர்கிட்ட வேண்டிட்டு குரு பிரம்மோ, குரு விஷ்ணு, குரு தேவோ, மகேஸ்வரா திருப்பட்டு வருவேன். அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள்ன்றது எப்படி அனுபவிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். அது பரமாச்சாரியார். எனக்கு இதுவரைக்கும் பரமாச்சாரியார் பார்த்தோன்னு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த கோவிந்தராஜ் என்றவனு ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு கல்யாணத்தில் பார்த்தேன். ஏப்பா உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். ஏன்னா அது மறக்க முடியாத சமாச்சாரமா அப்படின்னு கேட்டார். அந்த லிங்கத்தை மதனப்பள்ளியோட நடந்த இன்சிடென்ட் மறக்க முடியாத சமாச்சாரம்னா அது நீங்கள் போய் அவருங்க என்னை காரில் நிப்போட்டு நீங்கள் போய் அவரோட 1.5 மணி நேரம் உட்காந்துருக்கோம். அப்புறம் இந்த மதனப்பள்ளி கோவில் திருப்பி அதுக்கப்புறம் போனீங்களா நீங்கள்? இல்லை, அதுக்கப்புறம் போகல. அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இப்போ அந்த கோவில் எங்கே இருக்குது அதான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு வயலில் பூந்து போனார். எனக்கு ஊர் பேர் கூட தெரியாது. காலையில் 6:30 மணி. சின்ன கிராமம். அவருக்கு எப்படித்தான் இந்த இதெல்லாம் அடையாளம் தெரியுமோ தெரியல. பெரியவருக்கு அவர் சர்வ வியாபி, அவர் எல்லாமே தெரியும் அவருக்கு. இவ்வளோதான் ஒரு வயல் மேல் ஏறி போகிறாரு. வயல் மேல் ஏறி போகும்போது நான் பின்னால் போயிட்டு இருக்கிறேன். இவர் எங்கே போகிறாருன்னு தெரிய மாட்டேங்குது. எப்படி கேட்கறது பெரியவர் போய் எங்கே போகிறீங்க சாமின்னு. அது கரெக்டு. சரி பேச கூடப்பா அப்படின்ட்டார். அவ்வளோதான். கூட போனால் திடீர்னு பார்த்தா ஒரு சிவன் கோயில் இருக்குது. அது என்ன ஊர் பேர் எனக்கு அப்போ சின்ன வயசு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இல்லை. அந்த பதட்டத்தில் அந்த இதில் ஒன்றுமே புரியல. ஏன்னா பெங்களூர் வர வரைக்கும் ஒன்றும் புரியல எனக்கு. ஸோ நீங்கள் பெங்களூர் போயிட்டு இருந்தீங்க அப்போ? ஆமாம். அங்கே மதனப்பள்ளியில் போய் அவரை பார்த்துட்டு பெங்களூர் வந்துடுறதுன்ட்டு சித்தூர் ரோடு திருவா அந்த ஓல்டு மெட்ராஸ் பழமநேரு சித்தூர். ஆமாம், பழமநேரு பிடிச்சி பெங்களூர் போயிடுறது. பெங்களூர் போய் உட்காந்துட்டு ராத்திரி பூரா தூக்கம் வரல. எப்படி தூக்கம் வரும் இந்த மாதிரி? நம்ம இவரை நிச்சயமாகவே பார்த்தோமான்னு. வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்கள் பெரியவா பற்றி, காஞ்சி மடத்தை பற்றி? என்னன்னா ரொம்ப சின்ன ஆளுங்க. சரி. என்ன அவரை பற்றி என்ன சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் அவர் அபிப்பிராயம் சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. அபிப்பிராயம் இல்லை, உங்களோட ஃபீலிங். அதாவது பெரியவான்னு மனசில் வந்தா always devoted to Kanchi Mat. Their acharyas. We are காமகோட்டி ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். காமகோட்டி குடும்பம். ஒரு அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா அவங்களுடைய செவ பழங்கள் கூட நாங்கள் பழகணுன்றது எங்களுடைய இந்த ஜென்மால we have ஆமாம் லக். we are blessed. பிளஸ்ன்றது ஒரே வேர்டு தான். ஃபாதர்கிட்ட வந்து சொன்னேன் இது மாதிரி நடந்தது அப்படின்ட்டு.
ஃபாதர் கிட்ட சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார், ரொம்ப நேரம் யோசனை பண்ணிகிட்டு இருந்தார். ஒரே வார்த்தை சொன்னார், யூ ஆர் பிளஸ்ட், டோன்ட் ஃபர்கெட் திஸ். அப்பா, டோன்ட் ஃபர்கெட் திஸ் இன்சிடென்ட். இப்போ என்னெல்லாம் தர்ம காரியம்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கேள்? இப்போ பெரியவா சொல்லி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேள்? பெரியவாள் சொல்லி பண்ணிட்டு இருக்கிற காரியங்களை இப்போ இவங்களும் பிரதர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, என்னெல்லாம் வாட் ஆல் தோஸ் அவங்க சொல்லுங்க. பெரியவாள் சொல்ற காரியங்கள் என்னென்ன, அதாவது புது பெரியவாளோ ஸ்டார்ட் பண்ணி என்னெல்லாம் தர்ம காரியங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கு? we are running all institutions, hospital, colleges. இதெல்லாம் வந்து புது பெரியவா has been instrumental in he has been instrumental. அவர் ஹாஸ்பிடல் எல்லாம் விசிட் பண்ணிருக்காருங்க. 77ல. See, without their blessing nothing is there. Correct. The hospital was started in 76. Okay. Periva has visited. But he has blessed us. Then he is run by his 4 brothers. Oh. There are 4 families in the trust. Okay. So the trust is going well. ஓகே. ஸோ அந்த காரணமாக உங்களுக்கு நிறையா பிளஸ் பண்ணி தர்ம காரியத்தெல்லாம் வந்து கோயம்புத்தூரில் பண்ணணும். ஃபேமிலிக்கு நிறைய பிளெஸிங்ஸ், அவரோட அனுகிரகம் தானங்க இவ்வளவு இந்த அளவுக்கு நாங்கள் இன்னைக்கு இருக்கிறோங்கிறது. வித் ஐ டோன்ட் ரிமெம்பர் வேர். தென் ஐ டோன்ட் நோ ஹவு டு கெட் த அக்ஷதை ஃப்ரம் தெம். தென் ஐ ரோட் எ லெட்டர் டு த மடம் அண்ட் ஐ டோல்ட் தெம். அங்கிருந்து மடத்திலிருந்து அங்கே அனுப்பிச்சு நவராத்திரிக்கு முதல் நாள் அக்ஷதையும் எதுவும் பிரசாதமும் குங்குமம் வந்துருச்சு. போஸ்ட்டில் வந்துருச்சு. இந்த நவராத்திரி இதை சொல்லுங்க, பிளெஸிங் எப்படி, ஹவு டு யூ பேசிக்லி வாட் டு யூ டு பிஃபோர் நவராத்திரி? பிஃபோர் நவராத்திரி ஐ கோ டு த மட்டம் அட்லீஸ்ட் அ மந்த் பிஃபோர் இட் ஸ்டார்ட்ஸ், த புரட்டாசி மாதம் ஸ்டார்ட்ஸ். போனால் பார்த்தோன்னே பெரியவாவே கேட்பாரு, என்னம்மா நவராத்திரியா அப்படிம்பாரு. அப்புறம் கூப்பிட்டு அட்சதை குங்குமம் எல்லாம் கொடுத்து ப்ளஸ் பண்ணி லட்சார்ச்சனை பண்ணுறோன்னு சொல்லுவோம். நல்லா நடக்கும், நல்லா பண்ண. நவராத்திரி என்ன பண்ணுவேன் பேசிக்காக? 9 days we do லட்சார்ச்சனை every day. Is it? Every day we do every day. Laksharchane, Dev Mahatmyam. Then I do Sundarakanda. All 9 days? 9 days. Okay. So, any specific instruction he gave as to how you have to do Navratri? இல்ல அதெல்லாம். ஓகே. பாலபெரிவா வந்து அக்ஷதை கொடுப்பாரா? 2 பெரியவாவும் அக்ஷதையும் கொடுத்து குங்குமம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இது எவ்வளோ வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? 1979ல இருந்து. எப்படி ஆரம்பிச்சது இது? Was there an incident? My mother-in-law was doing. Okay. அப்புறம் கொஞ்சம் அவங்க வயசாயிடுச்சு, அப்படியே விட்டாங்க. அப்புறம் நான் கேட்டேன் எங்கள் மாமியார் கிட்ட, நான் பண்ணட்டுமாமான்னது. சரி நீ எடுத்து பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 79லேருந்து ஸ்டார்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் மடத்துக்கு போய் பிளெஸிங் வாங்கிட்டு? இல்லை, போய் மடத்தில் பிளெஸிங் வாங்கிட்டு வந்து தான் நவராத்திரி ஆரம்பிப்பீங்க. இந்த வருஷத்துலேருந்து பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பண்ணேன். கிரேட். 79லேருந்து தான் கலசம் வச்சு லட்சார்ச்சனைன்னு பண்ணேன். ஒரு லட்சார்ச்சனை தவறாமல் இது வரைக்கும் நடக்கிறது. எவ்வளோ வருஷம் இருக்கும்? 79க்கு இப்போ என்ன ஆச்சு? 2019 வந்தால் 40 years ஆச்சு. ஆமாம். கிரேட். 40 38 38. கிரேட். அந்த சமயத்தில் எங்களுக்கு ஒரு பையன் இருந்தான். He lived only for 55 days. Oh, so he was born and he lived for 8 days. Yeah. He lived only for 55 days. That's how I started my Navaratri also, because I was very dejected. So I just wanted to deviate myself. Come out of that sorrow. Then she told me, நீங்க போய் பெரியவாளை போய் பார்த்துட்டு வாங்க. ஜெயேந்திர சரஸ்வதி போய் பார்த்துட்டு வாங்க. ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தை இருக்கிறப்போ my mother-in-law, me and everybody, இவர் எல்லாமே கழுத்துல கையில போட்டிருந்தது எல்லாமே கழட்டி கொடுத்துட்டோம். ஒரு தங்க கோபுரம் அங்க தங்க இது போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. கோபுரம் காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மனுக்கு தங்க கோபுரம் பண்ணி. எந்த வருஷம் இது? 1978 79. கும்பாபிஷேகத்துக்கு நீங்க அந்த டைம்ல உங்க பையனுக்கு? என் பையன் போயிட்டான் அப்போ 78ல. இல்ல அப்ப போல, நான் போறப்ப போல. நீ போறப்ப போகல. இவங்க சொன்னாங்க நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. போறப்ப எல்லாரும் நகை கொடுத்தாங்க. மூட்டை கட்டி எவ்வளவுன்னு கூட தெரியாது, அப்படியே மூட்டை கட்டி எடுத்துட்டு போயிட்டாரு. எல்லாம் வளையலுக்கு போட்டிருந்தது எல்லாருமே ஒரு 10 லேடிஸ். உங்களுக்கு தெரிஞ்சவா எல்லாருமே? எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே ஃபேமிலி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 1/2 கிலோ மேலேயே இருக்கும். எவ்வளவு தெரியல, எல்லாம் அவங்க கையில போட்டிருந்தது. அப்புறம் நேரம் மடத்துக்கு போனேன். மடத்துக்கு போன பெரியவாள் காமாட்சி அம்மன் கோயில் இருக்காருண்ணா, நீ அங்கே போய் பாருங்க அண்ணா.
காமாட்சி அம்மன் கோயிலில் பெரிய மேடை மாதிரி இருக்குது, அதில் அங்கே உட்காந்துருக்கேன். அப்புறம் பார்த்தோன்னே ராம் கேட்டேன் இங்கே வா அப்படின்னு. அப்புறம் போய் பார்த்துட்டு இது மாதிரி சாமி என் பையன் கூட தெரியல அப்படின்னு பேசவே இல்லை பரத். அவர் அதுக்கு பதிலே சொல்லலை. அது பதிலே பேசல. அவர் நான் பையன் சரியாயிடணும், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும்னு பதிலே சொல்லலை. அதான் அதான் ஒன்றுமே பேசலை. அது குங்குமம் மாத்திரம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி கையை இப்படி காமிச்சு அனுப்பிச்சிட்டாரு. பேசவே இல்லை ஒரு வார்த்தை கூட. So he was non-committal on anything on this. அதுக்கப்புறம் அந்த child also died. Then I went to see Periva again. I went and cried. சொன்னா நமக்கு நல்ல சந்தான பாக்கியம் கிடைக்கும், கண்டிப்பாக இன்னொரு பையன் இருக்கும் அப்படின்னே சொன்னாலா? இன்னொரு பையன் அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த பையன், அதுக்கப்புறம் என் பையன் இருக்கான். குழந்தை தான் இப்போ இங்கே விளையாட்டு. ஒரு பையன் பிறக்குன்னு இன்னொன்று சொன்னாங்க. அப்படியா? உனக்கு நல்ல சந்தான பாக்கியம் இருக்கு, இன்னொரு பையன் கண்டிப்பாக இருக்கும். பெரியவா எங்க கம்பெனியில கேம்ப் பண்ணிட்டு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறப்போ எல்லாருக்கும் எல்லாம் சின்ன சின்னதாக என்னமோ கிஃப்ட் மாதிரி இப்படி கொடுத்து பிளஸ் பண்ணி எல்லாம் அனுப்பிச்சாரு. அப்புறம் நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுத்தாரு, பரிவா எனக்கு மட்டும் ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு. அப்படி நீங்க கேட்டல? கேட்டேன். அங்க மரத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு வந்து நீ என்ன போய் உள்ள சொன்னாங்கன்னு தெரியல. உள்ள இப்படி கூப்பிட்டாரு. கூப்பிட்டு ஒரு கோல்டு காமாட்சி ரிங்கு தங்கத்துல காமாட்சி இது போட்டது போட்டு குங்குமம் வச்சு அதை வச்சு நீ வீட்டு பொண்கள் மனசு கஷ்டப்படக்கூடாது, நீ சந்தோஷமா இருந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும், நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. இப்பவும் நவராத்திரி பூஜை பண்றப்ப அதை கையில போட்டு தான் பூஜை பண்ணுவீங்க. Great blessing. There are so many such blessings you have got, இல்லையா? Fantastic. நமஸ்காரம். நமஸ்காரம். உங்க பேர் சொல்லுங்க. ஐம் சபிதா ராமகிருஷ்ணன். எந்த ஊர்? கோயம்புத்தூர். சொல்லுங்க நீங்க எப்போ ஃபர்ஸ்ட் மகாபெரிவாளை எப்போ பார்த்தேன்? 78 77 78. சொல்லுங்க. That was the first time. First I saw Pudu Periva. That's how we got associated with the madam. எந்த ஊர்ல? கோயம்புத்தூர்ல. He was camping in Coimbatore. And then only I went to Kanchipuram to see Mahaperiva. Okay. ஸோ மகாபெரிவா கிட்ட பொண்ணுக்கு கல்யாணம்னு போய் சொன்னோம். சரி. அப்போவே படுத்துட்டு இருந்தார். வி ஆஃபர்ட் ஹிம் கல்கண்ட் அண்ட் திராட்சை எவ்ரிதிங். டுக் மை டாட்டர் அண்ட் அப்போ இந்த மொட்டை தேங்காயை கொடுத்து பிளஸ் பண்ணி பூர்ண பலம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாரு. சரி. ஸோ தட் வாஸ் அ கிரேட் பிளெஸ்ஸிங். அண்ட் ஆஃப்டர் தட் everything took place for the other children also. கல்யாணம் எல்லாமே எந்த தடையும் இல்லாம everything was going on well. எனக்கு ஒரு சந்தேகம். முதல் மீட்டிங்லயே வந்து உடனே மட்டத்தேங்க கொடுத்து பூர்ணபலம் சொல்லி கொடுத்தாரா? That was not in 78, it was in 93. சொல்லுங்க. அப்ப 78 க்கு அப்புறம் கொஞ்சம் சொல்லுங்க. நடுவுல 78 க்கு அப்புறம் போய் தரிசனம் பண்ணிக்குவோம் அவரை. அவ்வளவுதான். அவர்கிட்ட ரொம்ப எல்லாம் பேசுறது இல்ல. அப்புறம் புது பெரியவா கிட்ட தான் எதானாலும் போய் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லுங்க. business or whatever is happening in the family, ஏதோ கஷ்டம் எதானாலும் we talk only to புது பெரியவா. மகா சுவாமிகள் கிட்ட தரிசனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்றதோட சரி. சரி. அப்புறம் ஒரு தடவை கோயில் கட்டணும்னு போய் சொன்னேன். அப்புறம் அவர் வந்து அந்த ஹேரப்ப கணபதி கோயில் போய் பார்த்துட்டு அதே மாதிரி கட்டுங்க அப்படின்னு சொல்லி. என்ன கோயில் இது? விநாயகர். எங்க? காரமடையில. ஸோ அது எப்படி ஆரம்பிச்சது? என்ன கோயில் கட்டணும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பெரியவா கிட்ட போய் கேட்டுட்டு வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்துட்டு வந்து அதை பண்ணோம். அப்போ ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது கொடுத்தாரா? கோயில் எப்படி கட்டணும்? ஹேரப்ப கணபதி கோயில் கட்டிட்டு அந்த மாதிரி பண்ணுங்க, அது போய் பார்த்துட்டு வந்து அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து பண்ணுங்க, பண்ணிட்டு ஷேமா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது இந்த எந்த வருஷம்? அது தட் வாஸ் இன் 90 sometime in 90s, 89 90. ஓகே. இதுவும் மகாபெரிவா சொன்னதுதான். மகாபெரிவா சொன்னதுதான். ஓகே. இப்போ மை क्वेश्चन இஸ் ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தப்போ புது பெரியவா வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாரா இல்ல எப்படி how it happened? புது பெரியவா கூட ஆளுங்க அனுப்பிச்சு சொல்ல சொன்னார், கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. சரி.
அப்புறம் புது பிரிவா எப்படி கல்யாணத்துக்கு போய் சொல்றப்பவே புது பெரியவா முதல்ல போய் பரமாச்சாரியார கூட்டம் வரதுக்கு முன்னால் போய் பார்த்துட்டு வந்துருமா, என்ன பார்க்க முடியாது, கூட ஆள் வச்சு அனுப்பிச்சாருங்க ஆச்சாரியார்கிட்ட போய் சொல்லி பத்திரிக்கை கொண்டு போய் கொடுத்து வச்சு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி இது மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கா அவள் பொண்ணு கல்யாணம்னு சொல்லிட்டு அப்படின்னு. Then when my daughter kept that draksha, he just took it in his hand and ate it. He ate it. Oh my draksha that he ate. Dry fruit. That was a big blessing. I was literally in tears. That was when he was almost 99. Correct. And that too he was not meeting so many people. He was not meeting anybody. So it was early in the morning at 6:30. புது பெரியவா தான் அனுப்பிச்சாரு போய் பார்த்துட்டு முதல்ல அவரை, அப்புறம் கூட்டம் வந்துரு அவருக்கு போய் பத்திரிக்கை வச்சு பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு. ஸோ பத்திரிக்கை எல்லாம் வச்சுட்டு சொன்னோன்னே அந்த திராட்சை இப்படி வச்ச உடனே இந்த சின்ன குழந்தைய இப்படி எடுத்து போட்டுக்குமே உடனே ஸ்பான்டேனியஸா அப்படியே எடுத்து அப்படியே வயல் போட்டார். ஸோ தட் வாஸ் அ கிரேட் பிளெஸிங் ஃபார் அஸ் ஃப்ரம் தி ஆச்சாரியா. சொல்லுங்க அப்புறம் புது பெரியவா என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லுங்க. புது பெரியவாகிட்ட he has camped in our industry in Ramkrishna Steels. Is done pujas there. Is camped and stayed with சாதுர்மாசியம் கேம்ப். சாதுர்மாசியம் இல்லைங்க, சும்மா ஒரு வீக் கேம்ப். இங்கே கோயம்புத்தூர்ல ஓகே இருந்து பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாரு. ஒரு சொல்லுங்க அதான் நல்லா பண்ணாரு. அப்போ வந்து கேம்ப் பண்ணி பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி. So how did this picture happen? How did you get this picture? This picture I saw it somewhere and then it was a small picture. Okay. So I gave it to somebody to draw this. So this is a drawing. It's a drawing. So then you framed photo, it. And then I gave it to somebody who does this tangible paintings. Okay. So I gave it to that man to make this, and I wanted this size. Looks fantastic actually. You think it was yet the sound wasting or so. Then come this thing come. Sound like this. Think for this thing. Because ಜಾಡಿಲೆ ಮೋಸ ಏನು ತಲತನ ಮಲ್ಲ ಹೋಯಟ ಜಾಡಿಲೆ ಕ್ರಿಕೆಟ್ ಹೊಂಡು ಕೊಂಪೈ ಮೋಸಿ Dayanand Swami. Dayanand Saraswati. Yeah. You want me to open the... Yes, of course. This is Chidambaram. அங்கே குஞ்சிதப்பா. Kunjidappa.